பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரு தேவன். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது, நிச்சயமாகவே முடிவு உனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நல்ல முடிவை இந்த காலை வேளையில ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக காத்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை நாம் பெற்றுக்கொள்வோம். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நாம் மிகவும் உற்சாகமாய் சில காரியங்களை துவங்குவோம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்காது. நாட்கள் கடந்து போகும் பொழுது பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள் வருகிறபடியினாலே அந்த துவங்கின ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு போக போக மிகவும் சோர்ந்து போய் அது நலிவடைந்து எந்த விதமான பலனையும் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்திருக்கலாம், யாருமே உன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம், யாருமே உனக்கு உதவி செய்வதற்கு, உன்னை ஊக்கப்படுத்துவதற்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், துவக்கம் அற்பமாயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆகவே நாம் இதுவரையிலும் கடந்து வந்த பாதைகளிலே சரியான ஒரு முடிவை, ஒரு மேன்மையான ஒரு முடிவை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவை நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இந்த காலை வேளையில துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு சில காரியங்களை நீங்கள் சரிவர முடிக்க முடியாதபடி கலங்கி கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இந்த துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாகவே முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒருவேளை ஏன் இதை நான் துவங்கினேன், தெரியாமல் ஒருவேளை நான் ஆரம்பித்து விட்டேனோ என்று சொல்லி பல சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் தயங்கி போய் நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், முடிவு நல்லதாகவே முடியும் என்று.
ஆகவே உற்சாகமாய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் அவரை முழுமையாய் பற்றி கொண்டு அவரே நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவிடத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஆகவே நாம் ஒருபோதும் நாம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபுவுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து விட்டான். சொத்துக்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்தான், வீட்டை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். சரீர சுகத்தை கூட அவன் இழந்து போனான். அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினான், ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரச்சனைகள் மத்தியிலே ஏன் என்று கேள்வி கேட்காதபடி கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் என்னை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டார். அவர் என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமானால் அவர் கைவிடவே மாட்டார். யோபு அதை அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் தான் நம்பிக்கையா இருப்பேன் என்று கர்த்தரை முழுமையுமாய் நம்பினான். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அவரே நம்பிக்கை என்று அவன் முடிவு பரியந்த நம்பிக்கொண்டிருந்தபடியினாலே அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனை ஆய் பெற்றுக் கொண்டான். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில 140 வருடங்கள் அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உருக்குலைந்து ஒன்றுமில்லாமல் போனவன் மறுபடியும் பலனடைந்து எழும்பி கர்த்தரை நம்பினபடியினாலே இழந்த எல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். இழந்த சுகத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். நாம் முடிவு பரியந்தம் கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவேளை துவங்கினது அற்பமாய் துவங்கி இருக்கலாம், இதை முடிக்க முடியுமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும், நல்ல முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ துவங்கினதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், தடுமாறினதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், நல்ல முடிவை நீ பெற்றுக்கொள்ளுவாய். சம்பூர்ணமான அந்த முடிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து போன நிலையிலே துவங்கினேன், முடிக்க முடியவில்லையே, இன்னும் நான் முடித்து கொள்வேனா, முடிக்க முடியுமா என்று சொல்லி பல கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும், முடிவு நிறைவாயிருக்கும், நல்லதாகவே முடியும் என்று ஆண்டவர் சொல்லி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல முடிவை பெற்று நல்ல ஆசீர்வாதங்களையும் மேன்மையான நன்மைகளையும் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.